கைஸ், வெல்கம் டு அ நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா டீம்லையும் அவங்கவுங்க எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டீமுக்கா யார் யாரை பண்ணியிருக்காங்கன்றதை டக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் புனேரி பால்டான். இந்த டீமில் அபினேஷ் நடராஜனையும் கௌரவ் கத்ரியும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அபினேஷ் நடராஜன் ரைட் கவர் அண்ட் கௌரவ் கத்ரி ரைட் கார்னர். ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க கைஸ் அவங்களோட லாஸ்ட் இயரில். ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சீசனுக்காக. இப்போ லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா யூம்பா. இந்த யூம்பா டீமில் ரிங்குவையும் அமீர் முகமது ஜாஃபர் தனிஷ். இவர் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து நல்ல ஒரு ஸ்விஃப்டான ரைட் ரைடர். அப்புறம் ரிங்கு பற்றி சொல்லவே வேணாம், ஒரு நல்ல ரைட் கார்னர் டிஃபெண்டர். ரெண்டு பேரும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க யூம்பா டீமில். இவங்களையும் இந்த தடவை பார்க்கலாம். அடுத்ததாக மூணாவதாக பார்க்க போகிற டீம் பாட்னா பைரட்ஸ். இந்த டீமில் அன்கித்னு ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டரையும் ரைடர் சந்தீப்பையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த எலைட் ரிட்டைன் பிளேஸ் லிஸ்ட்டில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்குற டீம் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த டீமில் அவங்களோட பவர்ஃபுல் டிஃபெண்டர் ராகுல் சேத்பாலையும் கணேஷ்யாம் மகர் அப்படின்ற ஒரு நேபாளை சேர்ந்த ரைடரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ராகுல் சேத்பால் ஒரு பயங்கரமான டிஃபெண்டர். அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், 15 சூப்பர் டேக்கிள் பண்ணிருக்காரு இந்த லாஸ்ட் பிகேஎல் சீசனில் மட்டும். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ஆகிற டீம் பெங்கால் வாரியர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைடர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட பேர் விஸ்வாசியஸ் அண்ட் இன்னொருத்தர் பேர் நிதின்குமார் ஒரு லாஸ்ட் இயர் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒரு ரைடிங் ஸ்கில்ஸ் மூலியமாக. அது மூலியமா சீனியர் நேஷனல்ஸில் வந்துட்டு ஹரியானாவுக்கு ப்ளே பண்ணி ட்ராஃபியும் அடிச்சு கொடுத்துருக்காரு. இதில் இருந்தே தெரியுது அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு. ஸோ அவர் ரிட்டைன் பண்ண தப்பே இல்லை கைஸ். நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற டீம் குஜராத் ஜெயின்ஸ். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரா யாதவ் அப்புறமேட்டா பாலாஜி தனபால் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பாலாஜி தனபால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நம்ம தமிழ்நாடை சேர்ந்து இன்கம் டேக்ஸ் பிளேயர். அவர் இப்போ லாஸ்ட் இயர் வந்து லெஃப்ட் கவராக அவங்க குஜராத்துக்கு சூப்பராக விளையாடி கொடுத்தாரு. ஜிதேந்திரா யாதவ் ஒரு ஆல்ரவுண்டர் சொல்கிறாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்தது கூட இல்லை கைஸ். ஆனால் 7th பொசிஷன் நம்ம பார்க்க போகிற டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் ரைட் ரைடர். லாஸ்ட் டைம் இருந்த பெஸ்ட் ரைடர் அவர் தான் கைஸ். அப்புறமேட்டா ரேசா மெர்பகிரி, இவர் ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்த லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். லாஸ்ட் டைம் இவரும் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருந்தார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்காக. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிறது டபாங் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 3 பேரை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆஷு மலிக், அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் விக்ராந்த். ஆஷு மலிக் நவீன் எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி 2 தரமான ரைடர்ஸ் அவங்க. விக்ராந்த் வந்து ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். அவங்களையும் வந்து சேர்த்து அவங்க ரிட்டைன் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஒரு சரியான பேக்காக இருக்கும் நவீன் அண்ட் ஆஷு. நம்மளோட லிஸ்ட்டில் 9th பொசிஷனில் இருக்கிற டீம் தான் பெங்களூரு புல்ஸ். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ரோஹித்குமார், அப்புறமேட்டா சுஷில், அப்புறம் பொன்பாத்தியம் சுப்பிரமணியன். இவங்களை பற்றி சொல்லணும்னா பொன்பாத்தியம் சுப்பிரமணியன் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர், சுஷில் லெஃப்ட் ரைடர், அப்புறம் ரோஹித்குமார் லெஃப்ட் கவர். இந்த லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் ரோஹித்குமார் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜூனியர் டீம் பிளேயராக இருந்திருக்காரு. சுஷில் பற்றி லாஸ்ட் இயர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொன்பாத்திபன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம லிஸ்ட்டில் 10வது பொசிஷனில் இருக்கிற டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா சங்கர் கடாய், அப்புறம் அஜித் பவார். இவர் பார்த்தீங்கன்னா சங்கர் கடாய் ரைட் கார்னர், அஜித் பவார் லெஃப்ட் கவர். ரெண்டு பேருமே மகாராஷ்டிரா சீனியர் நேஷனல் சூப்பராக ப்ளே பண்ணி ஃபைனல்ஸுக்கு கொண்டு போனாங்க. அந்த மேட்ச் பார்த்து தெரிஞ்சிருக்கும் கைஸ். ரொம்ப விறுவிறுப்பாக போய் 5 ரேட்ஸ் போய் கோல்டன் ரைட் போய் மேட்ச் முடிஞ்சுது. அந்த மாதிரி இவங்க வந்து ரன்னரப் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டீமில் சான்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். தமிழ் தலைவாஸ் அண்ட் யூபி யோதாஸ் ரெண்டுத்துலேயுமே எலைட் ரிட்டைன் பிளேயர்ஸ் யாரையுமே பண்ணலை. தமிழ் தலைவாஸில் பார்த்தீங்கன்னா அஜின்கியா பவர் மட்டும்தான் இருக்கார். ரிமைனிங் எல்லாருமே ரீட்டைன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூபி யோதாஸ் டீமில் பார்த்தீங்கன்னா யாரையுமே பண்ணல. அது என்னென்னு அவங்க வந்தால் தான் தெரியும் போல் அஃபிஷியலாக. இன்னும் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நைட்டு 3 AM கைஸ். கொஞ்சம் பார்த்து ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ரிட்டைன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் சீக்கிரமே வந்துடும். இன்டெல் இருக்குது, நாளைக்கு வந்தால் உடனே போட்டுடுறேன். ஓகே கைஸ், பாய்.